முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் பதவி கனவில் இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இந்தியா கூட்டணியில் இருந்து நீக்கிவிடுவார்கள் என்ற அச்சத்தில்தான் காவிரி நீரை தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து பேசுவதில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூர் மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் அருணாச்சலத்தை ஆதரித்து கவுந்தப்பாடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் விவசாயிகள் பிரச்சினை குறித்து பேசினார்களா என்று கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளை புறக்கணிக்கிற அரசு திமுக அரசு என்றும் கடுமையாக சாடினார். கர்நாடக அரசு தெளிவாக சொல்லிவிட்டது, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீரை எங்களால் தர முடியாது, ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு இன்று வரை ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் வாய் திறக்கவில்லை என்றால் இந்திய கூட்டணி என்ற போர்வையிலே இன்றைய முதலமைச்சர் குளிர் காய்ந்து கொண்டிருக்கின்றார். நமக்கு வழங்க வேண்டிய நீரில் இருந்து பங்கு நீரை ஒரு 10 டிஎம் தண்ணீரை நீங்கள் வழங்கினால் 5 லட்சம் குறுவை சாகுபடி விவசாயிகள் பயிரிட்டிருக்காங்க, அதையெல்லாம் காப்பாற்றிருக்கலாம். அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. இந்திய கூட்டணியில் இதை பேசினால் நம்ம ஏதாவது இந்த கூட்டணியில் விலக்கி விடுவார் என்ற அச்சத்தின் அடிப்படையிலே அவரிடத்திலே இந்த கோரிக்கையை வைக்கல. பிரதமர் பதவி கனவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இருப்பதாகவும் ஆனால் அது நிறைவேறாது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தொடர்ந்து ஈரோடு மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் அசோக்குமாரை ஆதரித்து கஸ்பாபேட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அழிக்க பல்வேறு சதிகளை திமுக செய்ததாகவும் அதனை மக்கள் துணையுடன் முறியடித்ததாகவும் கூறினார். உலக முதலீட்டாளர் மாநாடு மூலம் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கிய நிறுவனங்கள் குறித்த வெள்ளை அறிக்கையை திமுக அரசு வெளியிடவில்லை என்றும் குறை கூறினார். இனி எந்த காலத்திலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் எந்த பதவிக்கும் வர முடியாது என்று தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் இருந்த நிதி அமைச்சர் திரு பல்வேல் தியாகராஜன் ஆடியோவில் ஒரு கருத்து சொன்னார். 2 ஆண்டு காலத்தில் 30,000 கோடி சம்பாதித்த அந்த பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்க என்ற ஒரு ஆடியோவை வெளியிட்டார். எல்லாருக்கும் தெரியும், அந்த 30,000 கோடி தான் எங்கேயோ புரண்டுகிட்டு இருக்குது. அந்த பணத்தை ஸ்பெயின் நாட்டிலே முதலீடு செய்ய போயிருக்கிறாரா என்று மக்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. இதை அவர் தீர்த்து வைக்க வேண்டும். மக்களுக்கு ஆட்சியில கொள்ளையடிப்பதற்காக ஆட்சி செய்தார் என்று அவருடைய அமைச்சரே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். ஆகவே இதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் மூலமாக ஆட்சி மலர்கின்ற பொழுது இதற்கெல்லாம் திரு ஸ்டாலின் பதில் சொல்லியே ஆக வேண்டும். திமுக ஆட்சி மீது மக்கள் மத்தியில் உள்ள கொந்தளிப்பை மறைக்கவே இந்தியா கூட்டணி என்ற போர்வையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாடகம் அரங்கேற்றி வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார்.